தவக்கத்துல ஒரு விஜய் பாஜக விமர்சிக்காம இருந்தது காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே வந்திருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது போல மேலும் பல அரசியல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துல நடந்த தாவிக்கோட மாநாட்டுல அவர் பேசினப்போ பல விஷயங்கள் சொன்னாரு. இதுல குறிப்பா அவரு ஒரு கட்சிக்கு எதிராக தான் நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் மத்த கட்சியெல்லாம் நீங்க எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறப்போ, இங்க தமிழ்நாட்டுல தான் இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாட்டுல யார் ஆளுங்கட்சியா இருக்கிறா? திமுக தானே. அப்ப அவங்க எடுத்து தானே நாங்க அரசியல் பண்ணோம். மத்தவங்கள பத்தி மக்களால நீக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட அவங்கள பத்தி நாங்க ஏன் பேசணும்? இருட்டுல எதுக்கு நாங்க கல் எறியணும்? அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேருமே பாஜகன்னு சொல்ல, அதிமுகன்னு சொல்ல, எந்த ஒரு பேருமே சொல்லாம வெறும் திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணி விஜய் பேசியிருந்தாரு. இங்க தான் பல பேருக்கு கேள்வி எழ ஆரம்பிச்சது. என்னடா அது, எப்பவுமே பாஜகவும் எதிரி திமுகவும் எதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த முறை என்ன பாஜகங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் நிறைய பேர் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, சென்னையில இப்பதான் ஜெகன்மோகன் அவங்களுடைய குடும்பத்தோட ஒரு கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சு சென்னையில. அந்த நிகழ்ச்சியில விஜய் போய் கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில தான் விஜய் பல தகவல்களை ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காராம். அப்போ ஜெகன்மோகன் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, விஜய்க்கு பல பிரச்சனைகள் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகல, ஐடி கேஸ் இருக்கு, கரூர் சிபிஐ கேஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னணியில பாஜக இருக்குன்னு சொல்லி தாவேக்காவுல இருக்க சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில தாவேக்கா பாஜகவை எதிர்த்து எதுவுமே பேச வேணாம். அவங்க சென்ட்ரல்ல தானே இருக்காங்க. நம்ம ஒரு ஸ்டேட் கட்சி. ஸ்டேட்ல இங்க என்ன நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தானே பாக்குறோம். அப்போ இங்க இருக்கிற பெரிய கட்சியான திமுக, அதாவது ஆளும் கட்சியான திமுக மட்டும் நீங்க விமர்சிங்க, பாஜகவை விமர்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிவுரைய ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு விஜய் என்ன சொன்னாராம், சரி நான் இதுக்கப்புறம் இவரை பாஜகவை நான் விமர்சிக்கல, அதுக்கு பதிலா திமுக மட்டுமே விமர்சிச்சு நான் இந்த தடவை இது பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா மாநில தேர்தல் அப்படிங்கிறப்போ என்னதான் மக்கள்கிட்ட போயிட்டு பாஜக பாஜகன்னு சொன்னாலும் அதைத்தானே திமுகவும் பண்றாங்க. அதையே நீங்களும் பண்ணா என்ன வரப்போகுது அப்படின்ட்டுதான் விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்து அந்த பாஜகங்கிற பேரையே சொல்லாம அவர் தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கூடுதலா ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட ஒரு வேண்டுகோளையும் விஜய் வச்சிருந்தாராம். ஏன்னா தமிழக ஆந்திரா பார்டர்ல நிறைய ரெட்டி சமூக மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடுக்குள்ளேயே நிறைய பேர் ரெட்டி சமூக மக்கள் இருக்காங்க. அமைச்சர்களே பல பேர் தமிழ்நாட்டுல ரெட்டி சமூகத்துல சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களே நிறைய மாநாடுல வேற நடத்துவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை ரெட்டி சமூக மக்களை தாலுகாவுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை விஜய் வச்சிருந்தாராம். இதை கேட்டுட்டு ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டே போனாராம். இப்படி எல்லாம் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஆனா இது எதுவுமே தாவக்க தரப்புல இருந்து எதுவுமே வெளில வரல. ஆனா சோர்சஸ் அப்படிங்கிறது எப்பவுமே பாதிக்கு மேல உண்மையா தானே இருக்கும்.